Examsdaily Tech Tamil நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Brazing, ஓகேங்களா? ஸோ வெல்டிங்கை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வெல்டிங்கில் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் நிறையா பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸ் தான் வந்து என்னது வெல்டிங். ஸோ அந்த வெல்டிங்கில் நிறைய டைப்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ வெல்டிங்க்கு அடுத்து என்ன பார்த்துருந்தோம், முக்கியமானது என்ன அப்படின்னா Brazing, அதுக்கடுத்து சால்டரிங். ஸோ அதில் பிரேசிங்கை இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பிரேசிங்னா என்ன? ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ பிரேசிங்கிறது என்ன அப்படின்னா, பேஸ் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பேஸ் மெட்டலை ஹீட் பண்ணுவாங்க, பட் மோல்டன் ஸ்டேட்டுக்கு போகாது, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரீ ஹீட் தான், பட் ரொம்ப ஹீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபில்லர் மெட்டீரியல் மட்டும்தான் ஹீட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஃபில்லர் மெட்டீரியல் மட்டும்தான் ஹீட் பண்ணுவாங்க. இந்த ஃபில்லர் மெட்டீரியலை ஹீட் பண்ணுறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 450 டிகிரி செல்சியஸ் அவ்வளோதான். ஸோ அந்த டெம்பரேச்சரில் இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபில்லர் மெட்டீரியல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த ஃபில்லர் மெட்டீரியலை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் Brazing ப்ராசஸ். ஸோ பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்சிஜனும் அசிட்டிலும் வர்ற டார்ச்சு, ஓகேங்களா? வெல்டிங் டார்ச்சு. ஸோ இந்த வெல்டிங் டார்ச்சில் ஹீட் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த ஹீட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஃபில்லர் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபில்லர் மெட்டீரியல் இந்த ராடில் இருக்கும், அந்த ராடை ஹீட் பண்ணுறாங்க. ஸோ ஹீட் பண்ணும்போது இந்த ரெண்டு மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரெண்டு பேஸ் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியலை ஜாயின் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு சிலிண்டர் இருக்கும், டேங்க் இருக்குது அப்படின்னா டேங்கை என்ன பண்ணுவாங்க, எப்படி ஹீட் பண்ணுவாங்க, எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒரு சிலிண்டர் இருக்குது, அந்த சிலிண்டரில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, ஓட்டை விழுந்துருச்சு, அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிராஸ் வெல்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இது வேற எப்படி சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எங்கெல்லாம் வந்து நம்மளால் வெல்டு பண்ண முடியாதோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா Brazing யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரென்த்து, ஸோ இதை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. Brazing இஸ் த ஜாயினிங் ப்ராசஸ் இன் விச் பேஸ் மெட்டல் டஸ் நாட் மெல்ட், ஒன்லி ஃபில்லர் மெட்டீரியல் மெல்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அங்கே சாதாரண வெல்டிங்கில் என்ன ஆகும், மெல்ட் ஆகும் இல்லைங்களா? பேஸ் மெட்டீரியல் வெல்டு பண்ணுவோம், இங்கே ஆகாது, ஓகேயா? அண்ட் த சேம் இஸ் யூஸ்டு டு ஃபில் த ஜாயிண்ட் வித் கேபிலரி ஆக்ஷன். ஸோ இதுதான் முக்கியமான வார்த்தை, சரிங்களா? ஸோ இந்த கேபிலரி ஆக்ஷன்னால என்ன ஆகுது அப்படின்னா அது ஜாயிண்ட் ஆகிக்குது, ஓகேங்களா? ஸோ இன்னொன்று எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெல்டிங்லாம் எங்கே பண்ண முடியாதோ அந்த இடத்துலலாம் Brazing பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெல்டிங்க்கு தான் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது, ஸோ வெல்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த வெல்டிங் அதிகமாக இருக்கும், Brazingோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இருந்தாலும் நமக்கு தேவை பொறுத்து Brazing பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பாருங்க, அதுக்கு அடுத்து பாருங்க ஃபில்லர் மெட்டீரியல் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ ஃபில்லர் மெல்டிங் பாயிண்ட் அதை சொல்றாங்க, ஓகேவா? ஸோ ஃபில்லர் மெல்டிங் பாயிண்ட் அபவ் 450 டிகிரி செல்சியஸ். ஸோ 450 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதை என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ டியூ டு கேபிலரி ஆக்ஷன் என்ன ஆகுது, அது ஜாயிண்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ நோ மெல்டிங் ஆஃப் பேஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ பேஸ் மெட்டீரியல் நம்ம மெல்ட் பண்ணுறது கிடையாது, ஓகேவா? ஸோ காப்பர் பேஸ் ஜிங்க் அலாய்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு ஃபில்லர் மெட்டீரியல். ஸோ காப்பர் பேஸ்டு ஜிங்க் அலாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் வந்து பொதுவாக ஃபில்லர் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 60% காப்பர், 40% ஜிங்க். ஸோ அப் டு 60% காப்பர், 60% கிடையாது. ஸோ 50 to 60. So somewhere range between 60 up to 60% copper. So 40% zinc, 1% nickel and 0.7% of iron. ஸோ இதுதான் வந்து இதோடைய காம்போசிஷன், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே வருதுன்னு மாதிரி தோணும், பட் அப்படி கிடையாது இதோட அர்த்தம். ஸோ அப் டு 60% வேரியேஷன் பண்ணுவாங்க, வேரி பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து Brazing பற்றி ஒரு அட்வான்டேஜ். ஸோ Brazing பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பென் டைப் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டக்ஷன் டைப் இருக்கும். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம ஃபர்னஸு, ஸோ அந்த ஃபர்னஸ் டைப்பில் அதை பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்னஸ் டைப்பில் என்ன அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு அந்த ஜாபில் வச்சுருவாங்க, வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே அந்த ஃபில்லர் மெட்டீரியல் மட்டும் வச்சு விட்ருவாங்க, வச்சுட்டு இதை அப்படியே கொண்டுட்டு போய் ஃபர்னஸில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இது ஹீட் ஆகி மெட்டல் வந்து ஜாயிண்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் Brazing. ஸோ ஃபர்னஸ்ஸு, அடுத்து பென் டைப், அந்த வெல்டு பண்ணோம் இல்லைங்களா, வெல்டு பண்ண மாதிரி கேஸ் வெல்டிங் வச்சு பண்ணுறோம்ல, ஸோ அந்த டைப். ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் Brazing, ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரியான மேலும் வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.